வேப்பநல்லி தொகுதியை மீண்டும் கைப்பற்ற தீவிர களப்பணியில் இறங்கியுள்ள திமுகவினர். சூளகிரி பகுதி பாஜகவினரை தொடர்ந்து அதிமுக தாவேகாவினரும் 50க்கும் அதிகமானோர் திமுகவில் இணைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டு இதுவரை நடந்து முடிந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் என வெற்றி பெற்றுள்ளது. அதிமுகவின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் 3054 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற தீவிர பணியை அவருடன் இணைந்து அதிமுகவினரும் மேற்கொண்டு வரும் நிலையில் மீண்டும் வேப்பநல்லி தொகுதியில் வெற்றி பெற்றுவிட திமுகவினர் தற்போதே தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவர் சூளகிரி அடுத்த சின்னகுதிபால கிராமத்தை சேர்ந்த ராஜு தலைமையில் அக்கட்சியினர் 10க்கும் அதிகமானோர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருந்த நிலையில் ஒசூரில் உள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் சூளகிரி பகுதியை சேர்ந்த அதிமுகவினரும் தமிழக வெற்றி கழகத்தினர் என 50க்கும் அதிகமானோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி ஒசூர் எம்எல்ஏவும் திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான ஒய் பிரகாஷ் முன்னிலையில் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். திமுக ஆட்சியில் செய்யப்பட்டு வரும் சாதனைகள் மற்றும் சிறந்த ஆட்சி நிர்வாகத்தால் ஈர்க்கப்பட்டு தாங்கள் அதிமுக மற்றும் தாவேகாவில் இருந்து இணைந்து திமுகவில் இணைந்ததாக கட்சியில் இணைந்தவர்கள் தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சூளகிரி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாக்யராஜ், இளைஞரணி மாநில துணை செயலாளர் PS சீனிவாசன் ஆகியோர் முன்னின்று செய்திருந்தனர். அப்போது சூளகிரி தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஹரிபாபு, மாவட்ட பிரதிநிதி சிவகுமார், ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட துணை அமைப்பாளர் கர்னல் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ள நிலையில் தற்போதே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் குறிப்பாக வேப்பநல்லி தொகுதிக்குட்பட்ட சூளகிரி பகுதியில் நடக்கும் அரசியல்கள் நாளுக்கு நாள் சுவாரஸ்யத்தையும் அரசியல் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது.